ஹலோ டிஃபென்ஸ். எனக்கு தெரியும் எல்லாம் சமகானில் இருந்தீங்க, சில பேர் ட்வீட்லாம் போட்டிங்க, எல்லாம் பார்த்தேன், கமெண்ட்ஸ்லாம் பார்த்தேன். எனக்கு புரியுது. கரை என்ன பிரச்சனைனா, எனக்கு அப்டேட்ஸ் கண்ணில் மாட்டல. அதுதான் என் ஃபீடை பொறுத்தவரையும் அதான் உண்மை. ட்விட்டரில் அப்டேட்ஸ் என் கண்ணில் மாட்டல. அதனால தான் ஒரு வாட்டியும் இது வந்துருச்சா வாவை பண்ணுவோம், வந்துருச்சா அப்போ பண்ணணும், அப்படி தான் நான் வரேனே தவிர ஃபஸ்ட்டு சிங்கிள் தான் ஐ திங்க் கொஞ்சம் உண்மையிலே டிலே ஆயிடுச்சு. ஏன்னா அதுவும் வந்தது தெரியாது. பட் வந்தது தெரிஞ்சதுக்கப்புறம் கூட லைக் எனக்கு டைம் கிடைக்கல, அதனால் அது கொஞ்சம் டிலே ஆனிச்சு. பட் மற்றபடி அந்த ஃபேஸஸ் ஆஃப் காரெல்லாம் சத்தியமாக வந்ததே தெரியாது. ஸோ இட்ஸ் லைக் தட் இஸ் த உண்மை. ஓகேவா, அதுதான் உண்மை. ஸோ அதனால் டெலிபரேட்லி டிலே பண்ணணுன்ட்டுலாம் எந்த ஒரு இதுவும் கிடையாது. இந்த வாட்டி இன்னும் கொஞ்சம் கான்சியஸாக இருக்கணும். அடுத்த அப்டேட் வரும்போது தான் இந்த வாட்டி கொஞ்சம் கான்சியஸாக இருந்துட்டேன். ஸோ வி ஆர் ஹியர் ஃபார் கரை செகண்ட் சிங்கிள் கண்ணம்மா என் கண்ணம்மா, if I'm not wrong. So featuring தனுஷ் சார் அண்ட் மமிதா பைஜு. அண்ட் யா, தட் இஸ் த சோல் ரீசன் கைஸ். நான் தனுஷ் சார் மேலே ஹேட் வச்சு எனக்கு என்ன கிடைக்க போகுது? நான் அவ்வளோ பெரிய ஆளும் கிடையாது, ஒன்றுமே இல்லை எனக்கு. ஸோ ஐம் லைக் நோ யூஸ். நான் ஹேட் பண்ணி என்ன பண்ண போகிறேன் ஃபஸ்ட்டு? ஓகேவா, அதுதான் உண்மை. ஸோ புரிஞ்சுப்பீங்கன்னு நம்புகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வெல்கம் பேக் டு வீடியோ. சொல்ல போகிறேன்னா கண்ணம்மா என் கண்ணம்மா செகண்ட் சிங்கிள் ஃப்ரம் கரை தான் பார்க்க போகிறோம். ஸோ கரை பொறுத்த வரையும் ஐ எம் வெரி இன்ட்ரெஸ்டட் டு சி ஹவு திஸ் ஃபிலிம் டர்ன்ஸ் அவுட் எக்ஸிக்யூஷன் வைஸ், என்ன மாதிரி கதை அண்ட் ஆல்சோ பர்ஃபார்மன்ஸஸ் வைஸ். நிறைய ஸ்டார் காஸ்டிங் உள்ள இருக்கிறனால பர்ஃபார்மன்ஸாக என்ன இருக்க போகுது. பட் கதை தான் பார்க்க ஐ எம் வெரி வெரி இன்ட்ரெஸ்டட். என் விக்னேஷ் அதை செகண்ட் படம். ஸோ இது என்ன மாதிரி ப்ரெசன்டேஷன் கொடுக்க போகிறன்ற பார்க்க ஐ எம் வெரி வெரி இன்ட்ரெஸ்டட். அண்ட் ஆல்சோ மமிதா பைஜுக்கு இது டோட்டலி ஒரு டிஃப்ரெண்ட் ஷேடு. ஐ எம் லைக் ட்ரூலி ஹாப்பி. ஷீ இஸ் டிஸ்கவரிங் ஷேட்ஸ். ஒரே ஒரு ட்ரூப் ஒரே நீஷில் போய் மாட்டிக்காமல் ஷீ இஸ் எக்ஸ்ப்ளோரிங் அப்படின்றப்ப, அதுவும் பெரிய பெரிய படம் பண்ணுறப்பையும் ஏன் வீடியோ ஸ்டக் ஆகுது, என்னமோ சேட்டப் பண்ணுது. ஃபோன் ஆஃப் ஆயிடுச்சுங்க, அதான் மேட்ரு. ஃபோன் ஆன் அவுட் வந்துடுறேன். வெரி வெரி சாரி ஃபார் தி இன்கன்வீனியன்ஸ். ஸோ கைஸ், ஐம் பேக் அகேன். மன்னிச்சிருங்க, ஒரு சின்ன டெக்னிக்கல் தப்பு என் சைட்டில். ஃபோன் சார்ஜ் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கல, அதனால் ஆஃப் ஆயிடுச்சு ஃபோனு. ஸோ வாங்க, நல்ல வேலை ரியாக்ட் பண்ணும்போது நடுவில் போல். இப்போ கூட பயமாக தான் இருக்கேன். நான் ஆன் பண்ணேன், ஸ்டக் ஆகிட்டே இருந்துச்சு வீடியோ. ஹோப்ஃபுல்லி ஸ்டக் ஆகக்கூடாது. ஓகேவா, ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடுவோம் ஸ்ட்ரெயிட்டாக எப்படின்னு பார்ப்போம். ஜிவி மியூசிக் 3, 2, 1 லெட்ஸ் கோ. கண்ணம்மாயே கண்ணம்மாயே கண்ணுக்குள்ள நீதான் அடியே. ஓகே, ஒன்னத்தானே நெஞ்சுக்குள்ள ஹேண்ட்கஃப் பண்ணியிருந்தாங்க அவரை. உயிரே எனக்காக பிறந்தாயே வரமா. இதுதானோ பிறவி சுகமா. மடிசாய கதை சொல்லு. டக்குன்னு அந்த ஃப்ரேமு நல்லா இருப்போ ஞாபகம் வந்துச்சு, லிரிக்கல் வீடியோ. உயிரே அடி உயிரே நீ இருந்தாலே போதும். கரை சேர வழி தேடும் படகும் மீளும். கண்ணம்மாயே கண்ணுக்குள்ள நீதான் அடியே. ஒன்னத்தானே நெஞ்சுக்குள்ள தாங்கும் உயிரே. அவர் மட்டும் ஒரு மாதிரி கிரே ஷேட்லேயே வச்சுருக்காங்க. ஓ, டி மட்டும்தான், டூவெட் கிடையாது. தனுஷ் லிரிக்ஸ். வெயிலுக்கு ஒதுங்க உனது முந்தான. ஓ நைஸ் லைன். தரும் நிரந்திரம் எனக்கு தந்தானே.
இருட்டுக்கு மெழுகா உருவும் பெண்ணால சுமந்திடும் வலிகளும் ஆறும் தன்னால வாழும் லவ் த அனிமேஷன் ஸ்டைல், நல்லா கன்சிஸ்டன்சி நல்லா இருக்கு. எனையாளும் திரையே கரையிறேன் கரையிறேன் உனக்குள்ள நானே கண்ணமாயே கண்ணமாயே கண்ணுக்குள்ள நீதான் அடியே ஒன்னத்தானே நெஞ்சுக்குள்ள தாங்கும் உயிரே. அந்த விசில் ஃப்ளூட் போது அழகா இருக்கு. பிறந்தாயே வரமா இதுதானோ இதுதானோ பிறவி சுகமா மடிசாய கதை சொல்லு எதமா சிறகாக என் நெஞ்சம் ஆனந்தொடுமா உயிரே அடி உயிரே நீ இருந்தாலே போதும் கரை சேர வழி தேடும் படகும் மேலும் கண்ணமாயே கண்ணமாயே கண்ணுக்குள்ள நீதான் அடியே ஒன்னத்தானே நெஞ்சுக்குள்ள தாங்கும் உயிரே. எலிமெண்ட்ஸாக மியூசிக்கலி நல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்ஸாக நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ண மாதிரி இருந்துச்சு. லேயர்ஸ் நல்லா இருந்துச்சு, நல்லா இருக்குது. டீசெண்டான பாட்டுங்க. டக்குன்னு கேட்டப்ப நல்லா இருக்குது. திரும்ப போய் கேட்பேனா எனக்கு தெரியல. டக்குன்னு கேட்டேன்னா ஓகே நைஸ், வெரி எமோஷ்னலி பியூட்டிஃபுல் சாங். கண்டிப்பாக விஷுவலாக ட்ரான்ஸ்லேட் ஆகும்போது இட் வில் கிவ் தட் எமோஷனல் இம்பாக்ட் பயங்கரமாக அப்படின்ற மாதிரி இருக்குது. கண்டிப்பாக விஷுவலாக பார்க்கும்போது இந்த பாட்டு கதைக்கு எமோஷனலி அழகாக ஒர்க் ஆகுன்ற மாதிரி இருக்குது. இந்த படத்துலேருந்து வர எல்லா பாட்டுமே இப்போயும் அப்படி தான் இருக்குது. லைக் ஃபர்ஸ்ட் சிங்கிளும் சரி, ஃபர்ஸ்ட் சிங்கிள் ஆக்சுவலாக நான் கேட்டேன். அதுக்கப்புறம் அது மாதிரி அந்த ஃபஸ்ட்டு பேஸில் ஆரம்பித்து தென் அது ஒரு பீக் அடிக்கிறது, அது செம்மையாக இருந்துச்சு. அது பர்சனலாக எனக்கு பயங்கரமாக ஒர்க் ஆச்சு. அது இங்கே வந்து ஒரே ஒரு டோன் அழகாக மெயின்டைன், எங்கேயுமே பிச்சு பெருசாக ஹை பிச் லோ பிச்சுன்னு அவங்க மாறல. பட் ஸ்டில் இட் எமோஷனலி டைஸ் அப் வாட் எவர் போத் த கேரக்டர்ஸ் ஆர் கோயிங் த்ரூ. அது விஷுவலி நம்ம பார்க்கும்போது இன்னும் பெட்டராக ட்ரான்ஸ்லேட் ஆகுன்ற மாதிரி தான் இருக்குது. ஐ திங்க் திஸ் சாங் இஸ் வித் விஷுவல்ஸ் அப்படின்னு நான் நினைக்கிறேன். விஷுவலோட பார்க்கும்போது எனக்கு அது இன்னும் ஒர்க் அவுட் ஆகுன்ற மாதிரி இருக்குது. பாட்டாக எனக்கு ஜிவி இருக்கிற ஒரு சம ஃபார்மில் வந்துட்டு இது டீசெண்டாக இருக்குது. எனக்கு டீசென்ட், நைஸ் சாங், நைஸ், பியூட்டிஃபுல்லாக இருக்குது. பட் படமாக பார்க்கும்போது இன்னும் செம்மையாக இருக்கும் அப்படின்ற ஒரு சொல்ல தான் இருக்குது. ஓகே, ஸோ வெயிட் பண்ணி அடுத்தது கரையில் என்ன வருதுன்னு சொல்லிட்டு May 1 ரிலீஸில் இல்லை April 30 ரிலீஸ் ஐம் நாட் ராங். ஓகே, லெட்ஸ் வெயிட் வாட்ச். ட்ரெய்லருக்கு தான் வெயிட்டிங். டீசர் வந்துச்சுல, ட்ரெய்லருக்கு தான் வெயிட்டிங். லெட்ஸ் வெயிட் வாட்ச் எப்படி போகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பார்ப்போம். நன்றி.